ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு தடவை தேய்ச்சிட்டா உங்க வெள்ளை முடி எப்பயுமே கருப்பா மாறிடும். மிஸ் பண்ணாம பாருங்க. வெள்ளை முடிங்கிறது இப்ப இருக்கிற காலங்கள்ல வயசுக்கு சம்பந்தம் இல்லாத சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லாம எல்லாருக்குமே வந்துருது. சின்ன வயசுலயே முடி வெள்ளையாகிறதுனால வயசு அதிகம்னு நினைக்கிறாங்க. அதனால மார்க்கெட்ல கிடைக்கிற ப்ராடக்டை வாங்கி பயன்படுத்துறாங்க. இது பயன்படுத்துறதுனால சைடு எஃபெக்ட் தான் வருது. இப்படி எந்தவித சைடு எஃபெக்டும் இல்லாம வீட்லயே ஒரு ரெமடியை தயார் பண்ணி வெள்ளை முடிய கருமையா மாத்திக்கலாம். நம்மள சில பேர் இன்ஸ்டன்டா வேலை செய்யுமான்னு கேக்குறாங்க. இது இன்ஸ்டன்டா ரொம்ப நல்லா வேலை செய்யுது. அதனால இதை ரெகுலரா பயன்படுத்தணும். ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் பண்ற இந்த ரெமடி என்னன்னு இப்ப பார்ப்போம். இதுக்காக வெறும் ரெண்டு இன்கிரிடியன்ட் தான் தேவைப்படுது. அதை பத்தி விவரமா தெரிஞ்சுக்கிடுவோம். இதை தயார் பண்றது ரொம்ப சுலபம். ஒரு தடவை உபயோகிச்சீங்கன்னா நீங்க ரெகுலரா உபயோகிக்கணும்னு நினைப்பீங்க. ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட் தேங்காய் எண்ணெய். முடி சம்பந்தமா நம்ம பூர்வீக காலத்துல இருந்தே தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துறாங்க. தேங்காய் எண்ணெயில எத்தனையோ விதமான சத்துக்கள் இருக்கிறதால முடிக்கு நல்ல உபயோகத்தை கொடுக்குது. முடி மிருதுவா அடர்த்தியா வளர்றதுக்கு உதவுது. அதோட முடி வெள்ளையாகாமையும் பார்த்துக்கிடுது. முடி அடர்த்தியா இருக்கிறதுக்கும் அதே மாதிரி பலமா இருக்கிறதுக்கும் பயன்படுது. ரெண்டாவது இன்கிரிடியன்ட் ஆம்லா பவுடர், அதாவது நெல்லிக்காய் பொடி. இதுல விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கிறதால முடி கருப்பா இருக்கிறதுக்கு உதவுற மெலடின்ஸை அதிகரிச்சு முடி வெள்ளையா இல்லாம கருப்பா இருக்கிறதுக்கு உதவுது. வெள்ளை முடி கருப்பா ஆகிறதோட மட்டும் அல்லாம புதுசா வெள்ளை முடி வராமலையும் தடுக்குது. தலையில ரத்தத்தை அதிகரிச்சு செல்லுக்கு ஆக்சிஜன், நியூட்ரிஜனை தருது. அதனால ஆம்லா பவுடர் முடி வளர்றதுக்கு கூட உபயோகப்படுது. இப்போ இதை எப்படி தயார் பண்ணலாம்னு பார்ப்போம். அடுப்புல பாத்திரத்தை வச்சு தேங்காய் எண்ணெயை ஊத்துங்க. நான் 50 ml தேங்காய் எண்ணெயை ஊத்துறேன். இந்த தேங்காய் எண்ணெயோட 2 ஸ்பூன் ஆம்லா பவுடரை சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து இருக்கிற தேங்காய் எண்ணெய் அளவுக்கு 2 ஸ்பூன் ஆம்லா பவுடர் தான் சரியா இருக்கும். இந்த ரெண்டையுமே நல்லா கலந்துக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி கருப்பா வர்ற வரைய நல்லா காய்ச்சிக்கோங்க. சிம்ல வச்சு காய்ச்சுங்க. இப்போ இதை வடிகட்டிக்கிடலாம். இந்த ரெமடியை அதிகமா தயார் பண்ணி ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்களா இந்த எண்ணெய் எப்படி கருப்பா இருக்குதுன்னு? இந்த எண்ணெயை வாரத்துல 2 தடவை தலைக்கு உபயோகிக்கலாம். முடிக்கு வேர்க்கால்கள்ல படுற மாதிரி தேய்ச்சிட்டு பிறகு ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சிட்டு மைல்டு ஷாம்பு அல்லது ஹெர்பல் ஷாம்பு வச்சு ஹேரை வாஷ் பண்ணுங்க. இந்த மாதிரி வாரத்துல 2 தடவை ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தா முடி கருப்பா மாறுது. வெள்ளை முடி வராம கூட தடுக்குது. இந்த ரெமடி ரொம்ப நல்லா வேலை செய்யுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்க அபிப்பிராயத்தை எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றதுக்கு மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், until then, bye bye friends. Thank you.